இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்கிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் இவைகளை குறித்துத்தான் இன்றைய தினத்தில் சிறிது நேரம் சத்திய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதின பொதுவான நிருபம், அதாவது பொதுவான சபைக்கு எழுதின, சபை விசுவாசிகளுக்கு, சபை ஊழியர்களுக்கு எழுதின நிருபம், 3ஆம் அதிகாரம் 6 முதல் 11-12 வரையான வசனங்களின் வாயிலாக நான் இந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில வசனங்களை மட்டும் இந்த பகுதியிலிருந்து தெரிந்தெடுத்து உங்களோடு பேசுகிறேன். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தினால அடக்கப்பட்டதும் உண்டு என்று இந்த வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நாம் அறிவோம், வீடுகளிலே, அநேக வீடுகளிலே நாய்களை வளர்க்கிறார்கள். பலவிதமான பல தரப்பட்ட நாய்களை வளர்க்கிறார்கள், பூனைகளை வளர்க்கிறார்கள். பெட் அனிமல்ஸ் என்று சொல்லுகின்ற தங்கள் கைகளிலே மார்போடு அணைத்துக் கொள்ளுகின்ற மிருகங்களை, பறவைகளை வளர்க்கிறார்கள். ஆகவே அந்த பறவைகள், மிருகங்கள் அனைத்தும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு, நாவின் கட்டளைக்கு பல நேரங்களிலே கீழ்ப்படுகிறதை நாம் காண முடியும். அதைத்தான் இங்கே பரிசுத்த யாக்கோபு அப்போஸ்தலன் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. காரணம் என்ன? வேலியிலே ஓடுகிற ஒரு ஓணான் குடியிருப்பு வீட்டுக்குள்ளே வந்தால் அதை நாம் ஏதோ ஒரு கட்டையாலோ அல்லது ஒரு துடைப்பத்தாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளினால் துரத்துகின்ற போது அது ஓடிவிடுகிறது. மனுஷ சுபாவத்திற்கு அது கீழ்ப்படுகிறது. ஒரு நாய் அதுபோல அங்கே போய் உட்காரு அப்படின்னா அது போய் உட்காரு, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா அது வாயினால் கவி அதை தூக்கி கொண்டு வருகிறது. சிறிது நேரம் இந்த பிள்ளையை பார்த்துக்கொள் என்றால் பிள்ளைக்கு காவலாக நிற்கிறது. இது எக்ஸாம்பிள் தான். ஒரு பசு, வீடுகளிலே வளர்க்கப்படுகிற பசுக்கள், மாடுகள், அதாவது காளைகள், கன்றுக்குட்டிகள் மனுஷ சுபாவத்தால் அடக்கி ஆளப்படுகிறது. இவைகளுக்கான காரணம் என்ன? படைப்பின் தேவனாகிய கர்த்தர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி, தாம் இருக்கிற தோற்ற வடிவத்தின்படியே ஒருவராலும் காணக்கூடாதவர், ஒரு காலம் ஒருவராலும் கண்டிராதவர். இங்கே கண்டேன் என்று அநேக போலிகள் சொல்லுகிறார்கள், அவர்களை விட்டு விடுவோம். படைப்பின் தேவனாகிய கடவுளை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் ஒருவராலும் ஒரு காலம் காணப்படக்கூடாதவர், ஒருவராலும் கண்டிராதவர். ஆனால் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தாம் இருக்கிற தோற்ற வடிவத்தின்படியே, தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி. சாயல் என்பது வடிவத்தோற்றம் அல்ல, அதை சிலர் வடிவத்தோற்றம் என்றும் விவரிக்கின்றார்கள். சாயல் என்பது தேவனுடைய சாயல், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சாயலாகிய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது.
தேவனுடைய வஸ்திரத்துவங்கள் என்றால் தேவனுடைய சாயலாகி அவர் உடுத்தியிருக்கிற அந்த வஸ்திரத்தின் சாயல் அது ஒளி. அந்த ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறவர். வேதாகமங்களை படித்தால் தெரியும். அருமையானவர்களே, அவருடைய சாயலின்படியும் அந்த சாயலாகிய ஒளியிலே அறிவு இருக்கிறது. அதை அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே சுட்டி காட்டுகின்ற போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற மகிமையின் ஒளியின் சாயலானது அறிவு என்று சுட்டி காட்டுகிறார். அந்த அறிவாகிய ஒளியோடு படைக்கப்பட்டவன் ரூபமாகிய தேவனுடைய படைப்பின் தேவனுடைய கடவுளுடைய ரூபமாகிய தோற்ற வடிவத்தோடு அவர் இருக்கிற வண்ணமாக படிக்கப்பட்டவன் மனிதன். மனிதனை படைத்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் முரண்பட்ட சில கருத்துக்கள் இருக்கின்றன. வார்த்தையினால் படைக்கப்பட்டது மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், தேவதூதர்கள், முதலாவது தேவதூதர்கள், தேவகுமாரர்கள், மிருகங்கள், பறவைகள், இவைகள் அனைத்தையும் வார்த்தையினால் படைத்திருக்கிறார் 1ஆம் அதிகாரத்திலே. 2ஆம் அதிகாரத்திலே மனிதனை படைத்த பிற்பாடு இவைகள் அனைத்தையும் பூமியிலிருந்து உண்டாக்கி இருக்கிறார். பூமியிலிருந்து நீரூற்றை எழும்ப செய்து அந்த நீரூற்றின் தண்ணீரினாலே நனைந்த களிமண்ணை, செம்மண்ணை கையிலே பிசைந்து அந்த மண்ணினாலே ஊரும் பிராணிகள், நீந்தும் மீன்கள், ஜீவஜந்துக்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அனைத்தையும் உண்டாக்கிவிட்டு முடிவாக படைப்பின் இறுதியிலே மனிதனை தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் தம்முடைய கரத்தினாலே உருவாக்கி படைத்திருக்கிறார் மண்ணினால். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த 2 நிலைப்பாடுகளிலும் தாம் படைத்த படைப்புகள் அனைத்தையும் ஆண்டு அடக்கி ஆளுவதற்கு உரிய அதிகாரத்தை, நாவின் சக்தியை, வல்லமையை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய படைப்பின் ரகசியங்களிலே இது ஒன்று. சகல படைப்புகளும், மனிதனை தவிர்த்த அனைத்து படைப்புகளும் மனிதனுக்கு கட்டுப்படும். எதுவரை? மனிதன் தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தோடு தேவன் அவனுடைய நாசியிலே ஊதின ஜீவ சுவாசமாகிய அந்த சுத்த ஆவியோடு, ஜீவனோடு, ஆவியோடு அவன் இருக்கிற வரைக்கும், தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கிற காலம் வரைக்கும் இவைகள் அந்த மனிதனுக்கு கட்டுப்படும். ஆனால் எப்பொழுது சாத்தானுடைய வஞ்சக பேச்சினால், பொய்யினால் ஏவாள் மூலமாக ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டு விழுந்தார்களோ, அப்பொழுதே தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்த தேவ சாயலாகிய ஒளி விலகி போயிற்று. அவர்கள் தங்களுடைய மாமிச சரீரத்தின் நிர்வாணத்தை கண்டார்கள். அதாவது மறைவிடங்களை, புறப்புறுப்புகளை கண்டார்கள். தாங்கள் நிர்வாணமாயிருக்கிறார்கள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து அந்த நிர்வாணத்தை மூடிக்கொண்டார்கள். மறைவிடங்களை மூடிக்கொண்டார்கள். புறப்பொறுப்பையும் மார்பகங்களையும் மூடிக்கொண்டார்கள். இதாங்க உண்மை. அப்பொழுதே தேவசாயலாகிய அறிவின் ஒளி எப்பொழுது மனிதனை விட்டு போயிற்றோ அப்பொழுதே மனிதனுக்கு மிருகங்கள், மற்ற படைப்புகள் கீழ்ப்படியாத நிலையை மனிதன் எட்டிவிட்டான். மனிதன் தனக்குடைய படைப்பின் ஆற்றலை, தேவன் அவனுக்கு படைப்பிலே கொடுத்திருந்த அந்த ஆற்றலின் வல்லமையை இழந்து விட்டான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் பிற்காலத்திலே வந்த மனிதர்கள் தாங்கள் எந்த மிருகங்களுக்கெல்லாம், எந்த பறவைகளை, ஊரும் பிராணிகளை கண்டெல்லாம் பயந்து நடுங்கினார்களோ, இடி, மின்னல், காற்று, தீ, பெருந்தண்ணீர், நச்சு பாம்புகள், நச்சு விலங்குகள், துஷ்ட மிருகங்கள், ராட்சதர்கள், இவர்களை கண்டெல்லாம் மனிதர்கள் பயந்து நடங்க தொடங்கினார்கள். இந்த ஏன் காரணம்? இவர்களுக்கு எதுவும் கீழ்ப்படியாத நிலை வந்துவிட்டது. ஏனெனில் இவர்கள் மனிதனும் மனித சந்ததி தேவனுக்கு, படைப்பின் தேவனாகிய கடவுளுடைய கட்டளைகளுக்கு
கீழ்ப்படியாதவர்களாய் மாறினார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த மகிமையின் சாயலாகிய அறிவின் ஒளியை இழந்தார்கள், நிர்வாணமானார்கள். படைப்புகள் அனைத்தையும் ஆளுகை செய்கின்ற, ஆண்டு கொள்ளுகின்ற, ஆட்சி செய்கின்ற, தங்களுடைய கட்டுப்பாட்டிலே எல்லாவற்றையும் வைத்திருக்கின்ற அந்த ஆளுகையின் ஆற்றலை இழந்து விட்டார்கள். வாக்கின் வல்லமையை இழந்து விட்டார்கள். அப்பொழுது ஏனைய படைப்புகள் அனைத்தும், மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், நச்சுப்பாம்புகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் அனைத்தும் மனிதனுக்கு கீழ்ப்படியாத நிலை வந்துவிட்டது. இங்கே இவைகளை சுட்டிக்காட்டி, மறைமுகமாக சுட்டிக்காட்டி தான் யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டது உண்டு. எதனால் அடக்கப்பட்டது? மனுஷ சுவாபம். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தேவன் அன்பாக இருக்கிறார். மனிதனை உண்டாக்கினவர் யார்? மனிதனை படைத்தவர் யார்? தேவன். அவர் தேவன் தம்முடைய தோற்ற வடிவத்தின்படியே அவர் இருக்கிறவராக இருக்கிற அந்த நிலைப்பாட்டிலேயே, அதே உருவ தோற்றத்திலேயே, அதே ஆவியின் அறிவின் வழியாகிய ஜீவனோடு அவர்களை படைத்தார் இல்லையா? ஆனால் அவர்கள் எப்பொழுது கீழ்ப்படியாமையின் பாவத்தினால் அவைகளை இழந்து விட்டார்களோ, அப்பொழுது அவர்களிடத்தில் இருந்த தேவ சுவாபமாகிய அன்பும் போய்விட்டது. தேவன் அன்பாக இருக்கிறார். படைத்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் அன்பாக இருக்கிறார். நாம் தேவனுடைய வித்துக்களாய் இருந்தோம். ஆனால் நமக்கு மனுஷ வித்து என்று ஒரு பெயர் தரிப்பிக்கப்பட்டது. மனிதனாகத்தானே படைத்தார். தேவன் தம்முடைய வித்தினாலே மனிதனை படைத்தார். அது மனுஷ வித்தாக மாற்றப்பட்டது. அந்த மனுஷ வித்து என்னவாய் போயிற்று? கீழ்ப்படியாமையினாலே தனக்கு இருக்க வேண்டிய அந்த மனித சுவாபத்தை இழந்து விட்டது. மனிதனுக்கு இருக்க வேண்டிய சுவாபம் எது? தேவனுடைய சுவாபம் எது? அன்பு. அப்படின்னா மனுஷ சுவாபம் எது? அன்பு. மனுஷன் சுவாப அன்பை இழந்து விட்டான். அன்பு இழக்கப்பட்ட போது, அன்பு அவனை விட்டு போய்விட்ட போது, ஆற்றல், அதிகாரம் அனைத்தும் அவனை விட்டு போய்விட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனுஷ சுவாபம் இருக்கிறவர்களால் மட்டுமே, அவர்களுக்கு மட்டுமே மற்ற மிருகங்கள், காட்டு மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள், நச்சுப்பாம்புகள், பிசாசு, காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பம் என்கிற சாத்தான் அனைத்தும் அடங்கி நிற்கும். இல்லையில் இவைகள் அனைத்து மனிதன் மேல் ஆளுகை செலுத்த தொடங்கிவிடும். இதுதான் இன்றைய நிலைப்பாடு. இங்கே மனுஷ சுவாபத்தால் மற்ற படைப்புகள் அனைத்தினுடைய சுவாபமும் அடக்கப்பட்டதும் உண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை படிக்கிற போது, மிருக குணங்களினால் அலைந்து திரியும் தங்கள் இச்சைகளை, தங்கள் மாமிசத்தின் உடல் சார்ந்த இச்சைகளின் உணர்ச்சிகளை அடக்கி ஆள முடியாதவர்கள் எப்படி பிற மிருகங்களை, ராட்சதர்களை, பிசாசுகளை, சாத்தானை அடக்கி ஆள முடியும்? அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முந்தின செய்தியிலே நீங்கள் கேட்டிருக்கலாம், அதை முழுவதுமாக கவனித்திருந்தீர்கள் என்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களின் முழு செய்தியையும் கேட்டிருந்தீர்கள் என்றால் சிலர் கேட்டிருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். காரணம், அந்த செய்தியின் முற்பகுதியிலே ஒரு சுமார் 2 அல்லது 3 நிமிடங்கள் சப்தம், ஒலி கேட்காமல் இருந்தது. ஒரு 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு பிற்பாடு தான் அந்த ஒலி, சப்தம் கேட்க தொடங்குகிறது. ஏன்னா சொல்லிடுறேன், அது ஏதோ என்னுடைய மொபைலில் இருந்த பிரச்சனையா என்ன, இல்லை அந்த காலர் மைக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனையான்னு தெரியல. அந்த செய்தியை எடிட் பண்ணதுக்கு எனக்கு தெரியாது இதுவரைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் டைரக்டாகவே லைவாகவே பேசி அப்படியே அதை டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் அனுப்புறது தான், இப்போ அப்லோட் பண்ணுறது தான். எனக்கு மெசேஜை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு இதுவரைக்கும் தெரியாது.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த செய்தியில தெளிவாக சுமார் 50 நிமிட செய்தி. அந்த செய்தியில இந்த செய்தியை நீங்கள் கவனித்திருந்தால் இந்த பகுதி உங்களுக்கு நிச்சயமாக விளங்கும். இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களிலே மனிதன் தன்னுடைய சுவாபத்தை இழந்து மிருக குணங்களை சொந்தமாக்கி கொண்டதால் மிருகங்களைப் போல ஒருவருக்கொருவர் விரகதாபத்தினாலே பொங்கி, ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கும், ஒருவருக்கொருவர் விரகதாபத்தினாலே காம இச்சைகளினாலே பொங்கி மிருகங்களைப் போல தங்கள் அவயவங்களை சுவைத்துக் கொள்ளுகிறார்கள், பால் உறவு வைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று அது அவர்களுக்கு அநேக இச்சை ரோகங்களை, தோல் வியாதிகளை, இரத்த வியாதிகளை, எய்ட்ஸ் போன்ற இரத்த வியாதிகளை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார். இச்சை ரோகங்கள், சிபிலிஸ், எய்ட்ஸ், கோனாக்கல் டிசீசஸ், இப்படி அநேக தோல் வியாதிகளை, இரத்த வியாதிகளை கொண்டு வருவது, உருவாகுவது காரணம் மனிதன் சுவாப அன்பை இழந்து தன் மாமிசத்தை அடக்கி ஆளுகின்ற, மாமிசத்தின் உணர்ச்சிகளை அடக்கி ஆளுகின்ற அந்த கட்டுப்பாட்டு தன்மையை இழந்து மிருகங்களைப் போல காம இச்சையிலே கொந்தளித்து மிருகங்களைப் போல ஒருவருக்கொருவர் தங்கள் அவயவங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட வியாதிகள் மனிதர்களுக்கு உண்டாகிறது. ஏன்? இதற்கான காரணம் என்ன? நான் அதையெல்லாம் இன்னைக்கு விவரிக்க வருகிறேன். இதற்கான காரணம் என்ன? இங்கே சொல்லுகிறது, மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள், இவைகளுடைய சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. ஏன் இன்றைக்கு அடங்கவில்லை? நீங்க பெட் அனிமல்ஸை பத்தி மட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். பெட் அனிமல்ஸை நீங்க தடவுறீங்க, மார்போடு தோல் சேர்த்து வளர்த்துக் கொள்ளுகிறீர்கள். அது உங்களை தங்கள் நாவினால் நக்கி சுவைத்து இன்பம் புசிக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னா கேட்குது, அதை தட்டி கொடுக்கிறீங்க. அது விரும்புகிறது போல நீங்கள் நடந்து கொள்ளுகிறீர்கள், நீங்கள் விரும்புகிறது போல அது நடந்து கொள்ளுகிறது. ஆனால் காட்டு மிருகங்களோ, துஷ்ட மிருகங்களோ, நச்சு பாம்புகளோ நீங்கள் விரும்புகிறது போல ஒன்றும் நடந்து கொள்ளாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? காரணம் ஏன்? நீங்கள் மனுஷ சுவாபமாகிய தேவ அன்பை இழந்து விட்டீர்கள். மனுஷனுக்கு இருக்க வேண்டிய சுவாபம் தேவனுடைய அன்பு. ஏனெனில் தேவனால் படைக்கப்பட்டவன், தேவ சாயலின்படி படைக்கப்பட்டவன் மனிதன். எப்பொழுது தேவ சாயலாகிய அறிவின் ஒளியை இழந்து விட்டாயோ, அப்பொழுதே தேவ சுவாபமாகிய அன்பையும் இழந்து விட்டாய். அப்பொழுது உனக்குள்ளே குடியேறிவிட்டது அந்த காட்டு மிருகமாகிய, ஆதாம் ஏவாளை வஞ்சித்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தினுடைய பொல்லாத சுவாபங்கள், துர்க்குணங்கள், தீய குணங்கள் உனக்குள்ளே குடிபுகுந்து விட்டது. கேளுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம். நான் சொல்றது பொய்னா இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் நீங்கள் படிக்கலாம். நான் வாசித்து காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த கட்டையும் மாயையான போதகமாயிருக்கிறது. எவர்கள் எல்லாரும்? மனிதர்கள் எல்லாரும் மிருக குணமும். எந்த மிருகத்தின் குணம்? காட்டு மிருகங்களின் குணம். காட்டு மிருகமாகிய எல்லா மிருகங்களுக்கு மேலாக தந்திரமுள்ள ஒரு மிருகம் காட்டு மிருகமாகிய பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அதுதான் பொய்யனும், பொய்க்கு பிதாவும், ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனுமாயிருந்தது. அந்த காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தினுடைய குணாதிசயங்களையும் அதனுடைய சுபாவங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிற இந்த மனித இனம்
இங்கே சொல்லுகிறார், மனிதர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். மிருக குணம் மட்டுமல்ல, சுவாப அன்பை இழந்து மிருக குணத்தை, துஷ்டத்தனத்தை உடைய மிருக குணத்தை உள்வாங்கிக் கொண்டு மதியீனம் அறிவையும் இழந்து விட்டார்கள். தேவசாயலாகிய அறிவின் ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்தவர்கள் சுயமாக ஒளிரும் தன்மை கொண்டவர்களாய், வானத்து நட்சத்திரங்கள் தேவதூதர்கள் எப்படி ஒளி வீசுகிறவர்களாக இருக்கிறார்களோ அதுபோல தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்களும் சுயமாக ஒளிருகின்ற, ஒளி வீசுகின்ற தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதுதான் மகிமையின் அறிவாகிய ஒளி. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை எப்பொழுது இழந்தார்களோ இவர்கள் மதிகேடர்களாய், புத்தியினர்களாய் போனார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். யார் மெய்ப்பர்கள்? ஆடு மெய்ப்பர்களா? மாடு மேய்க்கிறவர்களா? யாதவ குலத்தவர்களா? தான் கோத்திரத்தார்களா? கோபியர்களா? தான் கோத்திரத்தாருக்கு கோபியர்கள் என்ற ஒரு பெயர் வேதாகமத்திலே இருக்கிறது. இங்கே யாதவர்கள் தங்களை கோபியர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள். யாதவர்கள் என்றால் உங்களுக்கு புரியும்படி சொன்னால் கோனார்கள். இங்கே அவர்களை மட்டும் குறிப்பிடவில்லை. மேய்ப்பர்கள் என்றால் தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய மந்தையின் ஆடுகளாகிய தேவ ஜனங்களை நல்ல மேய்ச்சலிலே நடத்தி தண்ணீர் காட்டுகிறவர்கள், அதை பாதுகாக்கிறவர்கள். ஊழியக்காரர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், அவர்கள் தான் மேய்ப்பர்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். இங்க எந்த ஊழியக்காரனும், இந்த வேத வசனத்தை சொல்லுகிறேன், விரல் விட்டு எண்ணக்கூடிய, ஒருவேளை இந்த உலகம் முழுவதிலும் 1%, 100க்கு 1 தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஊழியக்காரனாக இருக்கலாம். தேவனிடத்தில் கேட்டு மனிதருக்கு சொல்லுகிறவனாக இருக்கலாம். மனிதருக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரனாக இருக்கலாம். ஆனால் 100க்கு 99% ஊழியக்காரர்கள், மெய்ப்பர்கள் தேவனை மறந்து விட்டவர்கள். தேவனை வைத்திருக்க வேண்டிய இடத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை காணிக்கைகளுக்கும் புகழ்ச்சிக்கும், மனிதர்களால் புகழப்படுகிற புகழ்ச்சிக்கும் விற்றுவிட்டார்கள். இவர்கள் ஒருவரும் இன்றைய உலக ஊழியக்காரர்களிலே கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பல போர்வைகளை போர்த்திக் கொண்டிருக்கிறார்கள். பல அவதாரங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்கிறார்கள், போதகர்கள் என்கிறார்கள், பாஸ்டர்கள் என்கிறார்கள், சுவிசேஷகர்கள் என்கிறார்கள், உபதேசியார்கள் என்கிறார்கள், தீர்க்க தரிசிகள் என்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் என்கிறார்கள், குணமாக்கும் வரம் பெற்றவர்கள் என்கிறார்கள். இப்படிப்பட்ட அவதாரங்களை தங்களுக்கு தாங்களே எடுத்துக்கொண்ட இவர்கள் எல்லாம் மெய்ப்பர்கள் அல்ல. நீங்கள் அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு விசுவாசிகளே, நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மெய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். எந்த குணம்? எல்லா தீமைக்கும் ஆணிவேராயிருக்கிற பண ஆசையை தூண்டி எழுப்புகின்ற அந்த காட்டு மிருகமாகிய வலு சர்ப்பம் என்கிற சாத்தானுடைய குணாதிசயங்களை உள்வாங்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். எல்லா வயலும் பணத்துக்காகத்தான் ஊழியம் செய்யறான். எல்லாரும் பணத்திற்காகத்தான் ஊழியம் செய்கிறார்கள். காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறார்கள். பெயர் புகழுக்காக, மனிதர்களால் விரும்பப்பட்டு மனிதர்கள் தங்களை புகழ வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தேவனை மறந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சில வசனங்களை தீர்க்க தரிசன புத்தகத்தில் மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். ஏறக்குறைய எரேமியா சொல்வது போலத்தான் இவரும் சொல்லுகிறார். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
மிருக குணமுள்ள மனுஷன் கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய சத்தத்தை அறியான். மூடன் அதை உணரான். மூடனா மதிகட்டவன், அறிவற்றவன். பட்டங்கள் நிறைய இருக்கலாம், பெயருக்கு பின்னாலே சோ அண்ட் சோ ஏபிசிடி 26 எழுத்துக்களும் தலைகீழாக மாற்றப்பட்டு அங்குமிங்குமாக மாற்றப்பட்டு ஒரு பேப்பர்ல ஒரு பக்கம் கொள்ளாத பட்டங்களை வைத்திருக்கலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு இருக்கிறதா? இறைஞானமாகிய தேவனை அறிகிற அறிவு என்கிற அறிவாகிய தேவ மகிமையின் அறிவாகிய ஒளி அவனுக்குள் இருக்கிறதா? அவன்தான் ஊழியக்காரன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அவர் சொல்லுகிறார், மிருக குணமுள்ள மனுஷன், அதாவது சுபாவ அன்பாகிய மனித சுபாவமாகிய அன்பை இழந்து மிருக குணங்களை, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற மிருகங்களை போன்ற மிருக குணங்களை உள்வாங்கிக் கொண்ட மனுஷன் அதை அறியான். மூடன், தேவசாயலாகிய அறிவின் ஒளியை இழந்துவிட்ட முட்டாள் மூடன் அதை உணரமாட்டான் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதம் 94 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். யாரை பார்த்து கேட்கிறார்? யாரை பார்த்து கேட்கிறார்? அன்பான சகோதரனே, சகோதரியே, யாரை பார்த்து கேட்கிறார்? தேவன் தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை பார்த்து கேட்கிறார். தேவன் தம்முடைய கரத்தினால் உருவாக்கி படைத்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாராகிய இந்த மனித குலத்தை பார்த்து கேட்கிறார். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள். உனக்கு இருக்க வேண்டிய மனித சுவாபமாகிய தேவ அன்பை நீ இழந்து விட்டாய். ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற துஷ்ட மிருகங்களின் குணங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாய். மூடரே, அறிவற்றவர்களே, தேவசாயலாகிய ஒளியின் அறிவை, தேவசாயலாகிய அறிவாகிய ஒளியை இழந்துவிட்ட மூடர்களே, பக்திமான்களைப் போல பரிசுத்தவான்களைப் போல வேடம் போட்டுக் கொள்ளுகிற மூடர்களே, தங்களுக்கு தாங்களே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஆவி பெற்றவர்கள், பரிசுத்தவான்கள், மறுபடி பிறந்தவர்கள் என்று பட்டம் கட்டிக் கொள்ளுகின்ற மூடர்களே, நீங்கள் எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை அறியாத அறிவிழந்த மூடர்களே, நீங்கள் எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் திரும்பவும் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திற்கு வருகிறேன். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. உங்களால் அடக்க முடிகிறதா? நான் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறான். தன்னை தீர்க்கதரிசி என்று அவதார புருஷனாக தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறான். தன்னை அப்போஸ்தலன், ஆவியை பெற்றவன், பரிசுத்தவான், மறுபடி பிறந்த அப்போஸ்தலன் என்று அவதாரம் எடுத்துக் கொள்ளுகிறான். அந்த கூட்டத்தில் ஒரு கடித்து குதறுகிற ஒரு நாயோ, அந்த கூட்டத்தில் ஒரு நச்சு பாம்போ புகுந்து விட்டால் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறான். உன்னிட்ட குணமாக்கும் வரம் இருக்கு, பிசாசுகளை துரத்துகிற வரம் இருக்கு, அற்புதங்களை செய்கிற வரம் இருக்கு. ஊழியக்காரன் என்ன செய்யணும்? அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் பிசாசுகளை துரத்துவான், சர்ப்பங்களை கையிலே பிடிப்பான். உன்னால முடியுதா? நீ சொல்ற நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் அவதார புருஷன், அப்போஸ்தலன் ஆகிய அவதார புருஷன், தீர்க்கதரிசி ஆகிய அவதார புருஷன், பேய் விரட்டுகிற அவதார புருஷன் என்று சொல்லுகிறாய். எல்லாம் காணிக்கைகளுக்காக, பணத்துக்காக ஊழியம் செய்கிற முட்டாள்களே, மூடர்களே என்று வேதம் உங்களை அழைக்கிறது. உங்களால் ஒரு கூட்டத்தில் புகுந்து கொண்ட ஒரு நச்சு பாம்பை கையில தூக்க முடியுமா? கூட்டத்தார் விசுவாசிகள் ஓடுவதற்கு முன்பு நீ தானே ஓடுற. நீ எல்லாம் பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்கிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சற்று நிதானமாக சிந்தியுங்கள்.
உங்களில் இருக்கிற தேவ அன்பாகிய மனுஷ சுபாவத்தை இழந்துவிட்டு ஒருவர் கடித்து பட்சிக்கிற மிருகங்களை போன்ற காட்டு மிருகமாகிய வலுசற்பத்தின் குணாதிசயங்களை உள்வாங்கிக் கொண்ட கள்ள போதகர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள அப்போஸ்தலர்களே, கள்ள ஊழியக்காரர்களே, காணிக்கைகளுக்காக ஊழியம் செய்கிறவர்களே, பெயர் புகழ்ச்சிகளுக்காக மனுஷரை பிரியப்படுத்தி காணிக்கைகளையும் பெயர் புகழையும் பெற்றுக் கொள்வதற்காக ஊழியம் செய்கிற மூடர்களே, உணர்வடைகிறீர்களா? உங்களால் மிருகங்களை, ஊரும் பிராணிகளை, நச்சுப்பாம்புகளை அடக்கி ஆள முடிகிறதா? இல்லை. மேஜிக் வித்தை இல்ல இது. பாம்பு பிடிக்கிறவன் மேஜிக் வித்தை காட்டுவான். அந்த மேஜிக் வித்தையை நான் சொல்லல. இது மாதிரி தான் இந்த ஊழியக்காரர்கள் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மலையாளமா? மலையாளம் இந்த இருக்கு பாருங்க. எல்லாம் இதுதான். பெருசு வேணுமா சின்னது வேணுமா? இதை விட சின்னதுன்னா இங்க இருக்கு. உங்களுக்கு தேவையானதை எடுத்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 8ஆம் வசனத்திலே, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவுதான் கடலிலே மிகுந்த புயல் காற்று, சுழல் காற்று, வெறுங்காற்று வீசுகின்ற கடல் அலைகளின் நடுவில் ஓடுகிற ஒரு படகை ஒரு சிறிய சுக்கான் கட்டுப்படுத்துகிறது போல நாவு முழு மனிதனுடைய ஆயுளையும் கட்டுப்படுத்துகிறது. ஏன் உங்களால் நாவை கட்டுப்படுத்த முடியாதவன் இந்த உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துவாய்? நீ எப்பொழுது தேவசாயலாகிய அறிவின் ஒளியை இழந்து விட்டாயோ, எப்பொழுது தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையும், வானம், பூமி, சமுத்திரம் அனைத்திலும் உள்ள அனைத்து படைப்புகளையும், ஜீவராசிகளையும் ஆளுகை செய்கின்ற அந்த ஆட்சியை, அந்த கட்டுப்படுத்துகின்ற அந்த அதிகாரத்தை இழந்து விட்டாயோ, நீ அப்பொழுதே உன் நாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மறந்து விட்டாய். ஏன் மறந்து விட்டாய்? உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை இதை எங்கே தான் சுட்டி காட்டுகிறார். ஏன் தெரியுமா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஒருவனுடைய ஆயுள் அவனுடைய நாவிலே, வாயின் வார்த்தைகளிலே இருக்கிறது. சில வார்த்தைகளினால் கொல்லப்பட்டவர்கள் உண்டு. சில வார்த்தைகளை கேட்க சகிக்காமல் கொலை செய்தவர்கள் உண்டு. நாவின் அதிகாரம் ஆயுளின் கட்டுப்பாடு ஒருவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இங்கே எதையும் கட்டுப்படுத்த முடியாதவன், அப்போஸ்தலன் என்கிறாய், பரிசுத்தவான் என்கிறாய், பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறாய், வியாதிகளை குணப்படுத்துகிறேன் என்கிறாய், ஒரே வாயினால் ஆசீர்வதிக்கிறாய், இன்னொரு அதே வாயினால் என்ன செய்கிறாய்? சபிக்கிறாய். உனக்கு காணிக்க கொடுக்காதவனை பார்த்து சபிக்கிறாய். காணிக்க கொடுக்கிறவன் அவன் திருடி கொண்டு வந்தானா, கொள்ளையடிச்சு கொண்டு வந்தானா, கமிஷன் லஞ்சம் வாங்கி அதுல தசமபாகம் தந்தானா எல்லாம் பார்க்க மாட்டேன். விபச்சார தொழில் செய்து அதுல காணிக்கை, அதுல வருகிற வருவாயை உனக்கு காணிக்கையாக கொண்டு தந்தானா, நாய் விற்ற பணத்திலே காணிக்கை கொண்டு வந்தானா, சாராய கடை ஏலம் எடுத்து அதுல அநேக குடும்பங்களை சாராயத்தினால், மதுபானத்தினால் அழித்து அதில் வருகிற வருமானத்திலே உனக்கு காணிக்கை கொண்டு வந்தான எல்லாம் பார்க்க மாட்டேன். 5000 50,000 காணிக்க தர்றவனை தோளோடு தோள் போட்டு மார்போடு மார்பணைத்துக் கொண்டு அவனை புகழ்ந்து பேசுவாய். துன்மார்க்கனை, நீ மிருக குணம் கொண்டவனா மனித குணம் கொண்டவனா? அவனை ஆசீர்வதிப்பாய். ஆனா தனக்குடைய எளிமையிலிருந்து, ஏழ்மையிலிருந்து 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா காணிக்க வச்சா அவனை பிச்சைக்காரனாக பார்ப்ப. அவன் பக்கத்துல வர விட மாட்ட. நீ எல்லாம் பரிசுத்தவான் என்கிறாய், உலக புகழ் பெற்ற தீர்க்கதரிசி என்கிறாய். ஒரு தீர்க்க தரிசனமாவது நீ சொன்னது நிறைவேறி இருக்கிறதா? யோசித்து பார் சகோதரனே, சகோதரியே. காணிக்கைகளுக்காக, மனித புகழ்ச்சிக்காக ஊழியம் செய்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அடுத்த வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனாலே
அந்த நாவினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். லைவ் போயிட்டு இருக்கா? இல்ல ஆமா லைவா? அப்படின்னா நீங்க பண்ணுங்க. எனக்கு இது எத்தனை வேணும்? ஒண்ணு போதும். எது இது போதும்? இது மலையாளம் தானே? ஆமா மலையாளம். சாரி 480 என்ன எவ்வளோ போட்டீங்க? 450 போடுங்க. இதாக இருக்கு 480. இது கவர் வேறு எதில் எவ்வளோ? 450 போடுங்க. ஓகே. தடங்களுக்கு வருந்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அதனாலே நாம் பிதாவாகி எதனாலே அடங்காத மரணத்தை கொண்டு வருகிற விளைவிக்கிற வார்த்தைகளை பேசுகிற நாவினாலே, அடக்க முடியாத நாவினாலே நாம் என்ன செய்கிறோமாம்? பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். அப்பன் செத்தாலும் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாக. மாமியார் செத்து போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அவர் வியாதி படுக்கையிலே எழுந்து அமர முடியாமல் வியாதி படுக்கையிலே பல நாட்கள் பல மாதங்கள் படுத்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நாய்களே, ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். அல்லேலூயா என்றால் யாவே யெகோவா என்கிற தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு துதி கனம் மகிமை யாவற்றையும் செலுத்துங்கள் என்று அர்த்தம். ஒருவன் வியாதி படுக்கையில் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லுக, ஸ்தோத்திரம் சொல்லுகிறாய், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிறாய். ஒரு இயற்கை ஒரு ஆக்சிடென்ட் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாய். தூக்கிட்டோம். என்ன ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து பல உயிர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் நீ அந்த நேரத்தில் எங்க போய் சொல்ற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மூடரே, முட்டாள் கிறிஸ்தவனே, நீ எங்கிருந்து பரிசுத்தத்தை பெற்றாய்? எங்கிருந்து பரிசுத்தாவியை பெற்றாய்? நீ பெற்றிருக்கிற பரிசுத்தாவி எது? பரிசுத்தாவியா, அசுத்தாவியா, அறிவற்ற பொய்யினாவியா? முதலாவது அதை சிந்தித்துக்கொள் சகோதரனே, சகோதரியே. எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை இருப்பதை மட்டும் கையிலே எடுத்துக்கொண்டு செத்தாலும் சோத்திரம் சொல்ற, ஆக்சிடென்ட் ஆகி கைகால் ஒடிஞ்சி உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலும் சோத்திரம் சொல்ற, அதே வாயினால் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறாய். தேவனுடைய சாயல் அறிவாகிய ஒளியினால் உண்டாக்கப்பட்ட மனிதனை நான் தேவனை அறிந்தவன், தேவ சாயலை பெற்றவன், தேவ ஆவியினால் நிறைந்தவன், பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொண்டு தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய தோற்ற வடிவத்தின்படி தேவனாலே படைக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறாயே. நீ எப்படி பரிசுத்தவானாகிவிட்டாய்? நீ எப்படி தேவனுடைய ஊழியக்காரனாய்? மேய்ப்பர்கள் அனைவரும் மிருக குணமுள்ளவர்களாகி, ஊழியக்காரர்கள் அனைவரும் மிருக குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அறிவற்ற மூடர்களாய் போனார்கள் என்று சொல்லுகிறதே.
இதையெல்லாம் நீ படித்து பார்க்கவில்லையா? இவையெல்லாம் உனக்கு புரியவில்லையா? சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்பு. நீ பாவி என்பதை உணர்ந்து கொள். நீ மனித சுவாபத்தை, மனித சுவாபமாகிய தேவ அன்பை இழந்துவிட்ட, மிருக சுவாபமாகிய மிருக குணத்தை, காட்டு மிருகமாகிய பலி சர்ப்பம் என்கிற சாத்தானுடைய குணாதிசயங்களை உள்வாங்கிக் கொண்ட துன்மார்க்க மனிதன், துஷ்ட மனிதன், பாவி என்பதை உணர்ந்து கொள். மூட்டாளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, துதித்தலும் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. நீ பரிசுத்தவான். அதான் முந்தின வசனம் சொல்லிருச்சு. பிதாவாகிய தேவனை எதற்கெடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், துதிக்கிறாய். அதே வாயினாலே சக மனிதனை தூசிக்கிறாய், சபிக்கிறாய். கர்த்தரையும் இழுத்துக் கொள்ளுகிறாய். கர்த்தர் உன்னை அடிப்பாராக என்று சபிக்கிறாய். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. உன்னை நீ பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். உன்னை நீ தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். உன்னை நீ அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். உன்னை நீ தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். ஒரு கணம், ஒரே ஒரு நிமிடம் உன்னை நீயே பரிசோதனை செய்து பார். மூடனே, அறிவிலிகளே, மதிகேடர்களே, புத்தியினர்களே, உங்கள் அறிவு எங்கே இருக்கிறது? காணிக்க பணம் சம்பாதிப்பது தான் அறிவா? நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் சகோதரனே, சகோதரியே, என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. யாக்கோபு சொல்லுகிறார், என் சகோதரரே. பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் சகோதரரே, இப்படி இருத்தலாகாது. எதற்கெடுத்தாலும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நீ பரவச பக்திமான் என்று அறிய வேண்டும் என்று எதற்கெடுத்தாலும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லுகிறாய். இப்படி இருக்காதே. அதே வாயினால் பிறரை கோள்மூட்டுகிறாய், புரணி பேசுகிறாய், இல்லாத பொல்லாத வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து அவைகளை மற்றவர்களுக்கு எதிராக பிரயோகிக்கிறாய். அதே வாயினால் தூசிக்கிறாய், சபிக்கிறாய். இப்படி இருக்கலாகாது சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து 11ஆம் வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஒரு நீரூற்றில் இருந்து சுவையான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரே நீரூற்றில் இருந்து வருமா? கேட்கிறார். பதில் சொல்ல முடியுமா? ஒரு ஊற்றுக்கண்ணில் இருந்தும் ஒரு நீரூற்றில் இருந்தும் கசப்பான தண்ணீரும் சுவையான தண்ணீரும் இனிப்பான தண்ணீரும் வர முடியாது. ஒன்றில் அது சுவையுள்ள தண்ணீராக இருக்க வேண்டும், அல்லது அது கசப்பான தண்ணீராக இருக்க வேண்டும், அல்லது அது அசுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும், அல்லது அது குளிர்ச்சியான தண்ணீராக இருக்க வேண்டும், அல்லது ஒரு கொதிநிலை கொண்ட தண்ணீராக, சூடான தண்ணீராக இருக்க வேண்டும். நீ எப்படி இருக்கிறாய்? உன் வாயிலிருந்து கசப்பான சாபமும் இனிப்பான ஆசீர்வாதமும் வருகிறதே. கர்த்தரை துதிக்கிற துதியும் வருகிறது. அதே வாயினால் கர்த்தரை நீ எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்றால் கர்த்தரை தூசிக்கிற தூஷணமும் வருகிறதே. இது எப்படி? நீ லவோதிக்கேயா சபையாரை போல் இருக்கிறாயே. உன் வாயிலிருந்து ஒன்றில் அனலாயிரு, அல்லது குளிர்ச்சியாய் பனிக்கட்டியாயிரு. பனிக்கட்டியை போல் குளிர்ந்து போ, அல்லது எரிகிற பட்சிக்கிற பதர்களை, அருவருப்புகளை சுட்டரிக்கிற பட்சிக்கிற நெருப்பு, அக்னி நெருப்பாயிரு. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, வெதுவெதுப்பாயிருந்தால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை எரிநரக பாதாளத்திலே தள்ளிவிடுவேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்புகிறாயா? 11ஆம் வசனம், ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்காது. என் சகோதரரே, 12ஆம் வசனம், அத்திமரம் ஒலிவப்பழங்களையும்
திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? கொடுக்காது. அத்தி மரத்தில் திராட்சை குலைகள் ஒரு காலம் காய்க்காது. திராட்சை செடியில் அத்திப்பழங்கள் ஒரு காலம் காய்க்காது. தென்னை மரத்தில் பலாப்பழம் காய்க்காது. பலா மரத்தில் தேங்காயும் காய்க்காது. ஆனா உனக்குள்ள இருந்து எல்லாம் வருது. எப்படி? இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடகங்கள்ல பார்த்தா ஒரு பலாக்கொட்டையிலிருந்து அல்லது ஒரு பலாமரத்திலிருந்து ஒரு கொம்பை வெட்டி ஏதோ பண்ணி ஒரு பக்கெட்ல வச்சா சில நாட்களில் அதுல தேங்காய் காய்க்குது, மாங்காய் காய்க்குது, பலாப்பழம் காய்க்குது, திராட்சை பழம் காய்க்குது. என்ன மேஜிக் வித்தைகளை காட்டுகிறீர்கள் கிறிஸ்தவர்களே? இதெல்லாம் மேஜிக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் இதெல்லாம் உங்க பரலோகத்தில் உங்களை கொண்டு போகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? கொடுக்காது. ஒலிவ மரம் திராட்சை பழத்தை கொடுக்காது. அத்திமரம் ஒலிவ பழத்தை கொடுக்காது. திராட்சை செடி ஒலிவ பழத்தை கொடுக்காது. ஒலிவ மரம் திராட்சை பழத்தை கொடுக்காது. அத்திமரம் திராட்சை பழத்தை கொடுக்காது. நீ அத்திப்பழத்தையும் அத்திமரம் அத்திப்பழத்தை தான் கொடுக்கும். ஒலிவ மரம் ஒலிவ பழத்தை தான் கொடுக்கும். திராட்சை செடி திராட்சை குலைகளை தான் கொடுக்கும். நீ என்ன ரெண்டையும் கொடுக்கிற? அங்க போனா ஆசீர்வதிக்கிற, இங்க போனா திருடுற, அங்க போனா சபிக்கிற, இங்க வந்தா கொட்ட வார்த்தை பேசுற, உன்னை பரிசுத்தவான் என்கிறாய், என்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்கிறாய். நீ பணத்திற்காக, சம்பாத்தியத்திற்காக, காணிக்கைகளுக்காக, பிறரை வசீகரிப்பதற்காக, மனித வாயினால் புகழ் வருவதற்காக நீ ஊழியம் செய்ய வந்திருக்கிறாய். இல்லை என்று சொல்ல முடியும். உன் ஆத்துமாவே நரக பாதாளத்திற்கு ரட்சித்துக் கொள்ள திராணியற்ற முட்டாளே, முட்டாள் கிறிஸ்தவனே, முட்டாள் ஊழியக்காரனே, உன் ஆத்துமாவே நரகத்திற்கு நேராக விரைந்தோடி கொண்டிருக்கிறது. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுடைய ஆத்துமாக்களையும் உன் வசீகரமான, கவர்ச்சிகரமான, பொருளாசை நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த வார்த்தைகளால் அவர்களையும் நரகக்கினி கடலுக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறாய். உன் வாயிலிருந்து புறப்படுகிற தூஷணமான, சபிக்கிற, கேடான வார்த்தைகளை நிமித்தமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களை வேதனைக்குள்ளாக்குகிறாய். மனம் திரும்பு. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து சுவையான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு காலம் வர முடியாது. உன் நாவின் அதிகாரத்தில் உன்னை நீ வைத்துக்கொள். நாவை அடக்கி ஆளு. மரணத்துக்கு எதுவான, உனக்கு மரணத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளை பேசுகிற அந்த நாவை, நீ பிறருக்கு எதிராக எதை சொல்லுகிறாயோ, எதை செய்கிறாயோ, அதுதான் உனக்கு வந்து சேரும். நீ பிறரை பார்த்து, உன்னை பின்பற்றுகிற, காணிக்கை கொடுக்க முடியாத ஏழை விசுவாசிகளை பார்த்து சாபமிடுகிற சாபம்தான் உன்னிலும், உன் தலையின் மேலும், உன் சந்ததியின் மேலும் வந்து இறங்கும். நாவை அடக்கப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு பேசுமானால் தொடர்ந்து கேளுங்கள். இன்னும் சில நாட்கள், 2 நாட்கள் கழித்து அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு இடைபடுவதாக, உங்கள் ஆவி ஆத்மாவை ஏவி எழுப்புவதாக, உங்கள் தீய குணங்களை, உங்களிலே காணப்படுகிற மிருக சுவாபத்தை, மிருக குணங்களை, காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் தீய குணங்களை நீங்கள் அறிந்து உணர்ந்து அவைகளை விட்டு விலக உங்களுக்கு உதவி செய்வதாக, தேவ அன்பாகிய மனித சுவாபத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முற்படுவீர்களாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, தேவகுமாரர்களாக, தேவகுமாரத்திகளாக, கிறிஸ்துவின் சகோதரர்களாக, சகோதரிகளாக வாழ முற்படுவீர்களாக. அதற்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று
பிதாவாகிய தேவனிடத்திலே கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்து உங்களை இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.